வணக்கம். இது ஐபிசி தமிழின் பத்திரிகை கண்ணோட்டம். இன்று 21/7/2025 திங்கட்கிழமை. இன்றைய நாளும் தமிழர் தாயகத்தின் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவரக்கூடிய ஈழநாடு, உதயன், யாழ் தினக்குரல் மற்றும் பலம்புரி ஆகிய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஈழநாடு பத்திரிகையில் பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்க தயாராகிறது அரசாங்கம், திட்டத்தை சமர்ப்பிக்க உள்ளார் ஜனாதிபதி என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் நிறைவேற்றதிகார ஜனாதிபதி முறையை ஒழிக்க தயாராகி வருவதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிப்பதாகவும், இது கடந்த கால தேர்தல் பிரச்சாரத்தின் போது தற்போதைய ஆட்சியாளர்களால் மக்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு முக்கிய வாக்குறுதியாகும். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நிறைவேற்றதிகார ஜனாதிபதி முறையை ஒழித்து புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்துவதாக அறிவித்திருந்தார். இருப்பினும் அரசியலமைப்பு வரைவு குழுவை நியமிப்பதோ அல்லது அது தொடர்பிலான எந்தவொரு ஆரம்ப வேலைகளையோ இதுவரை செய்யப்படவில்லை. இத்தகைய சூழ்நிலையில் நிறைவேற்றதிகார ஜனாதிபதி முறை ஒழிப்பதற்கான ஒரு திட்டத்தை சமர்ப்பிப்பதற்காக ஜனாதிபதி தயாராகி வருவதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. அதேபோல கோழி இறைச்சி விலை உயர்வு என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. தற்போது கோழி இறைச்சியின் விலை அதிகரித்துள்ளதாக நுகர்வோர்கள் தெரிவிக்கிறார்கள். இதன்படியாக 1 கிலோகிராம் கோழி இறைச்சியினுடைய விலை 1300 ரூபாவை விடவும் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக விசனம் தெரிவிக்கப்படுகின்றது. இதுவும் ஒரு செய்தியாக வெளியாகி இருக்கிறது. ராஜபக்சக்களுக்கு மின்சார கதிரை தமிழக தலைவர்களுக்கு கச்சதீவு, அமைச்சர் பிமல் ரத்நாயக்க விமர்சனம் அப்படி என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. இலங்கையிலே மின்சார கதிரை கதை கூறி ராஜபக்சக்கள் அரசியல் நடத்தியது போல தமிழக முதல்வர் கச்சதீவு விவகாரத்தை கையில் எடுத்துள்ளார் என்று சொல்லி சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகின்ற போது, கச்சதீவு விவகாரம் தொடர்பில் தமிழக முதல்வரை வெளியிடும் கருத்துக்கள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதில்லை. ஏனெனில் தமிழகத்தில் எழும் பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக இந்த விவகாரம் பயன்படுத்தப்படுகிறது. தமிழக முதல்வருக்கும் மஹிந்த ராஜபக்ச போல் மின்சார கதிரையை வைத்து அரசியல் நடத்தும் சூழ்நிலை இல்லை. ஆகவே கச்சதீவை பயன்படுத்துகிறார் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல இன்னும் ஒரு செய்தி கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக வந்திருக்கிறது. வட்டுக்கோட்டையில் பதற்றம், இரு குழுக்களுக்கிடையே மோதல், போலீசார் துப்பாக்கிச் சூடு என்று சொல்லி அந்த தகவல் வந்திருக்கிறது. அதேபோல செம்மணி மனித புதைக்குழியை தோண்டுவதால் இன வன்முறை என்கிறார் உதயகமன் பில. செம்மணி மனித புதைக்குழியை தோண்டுவது மீண்டும் இன வன்முறையை வழிவகுக்கும் என பிவித்துறைகள் உரிமையுடைய தலைவர் உதயகமன் பில தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. யுத்தம் நடந்த மண்ணில் எங்கு தோண்டினாலும் மனித புதைக்குழிகள் இருக்கத்தான் செய்யும் எனவும், செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு பணி மேற்கொள்வது தேவையற்றது எனவும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக இந்த செய்தி தெரிவிக்கிறது. அதேபோல பிள்ளையான் தொடர்பிலான முக்கிய விடயங்கள் விரைவில் நீதிமன்றக்கு என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருப்பதான ஒரு செய்தி. பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தொடர்பிலான சில விடயங்கள் விரைவில் நீதிமன்றத்திற்கு வர இருப்பதாக ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருக்கிறார். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர் ஆனந்த விஜயபால, ஏப்ரல் 21 தாக்குதல் குறித்து பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் முன்கூட்டியே அறிந்திருந்தார் என்ற விடயத்தை அண்மையில் நான் சபையில் தெரிவித்திருந்தேன். இந்த நிலையில் இவர் தொடர்பிலான மிக முக்கியமான விடயங்கள் ஆவணங்களை மன்றத்துக்கு பாரப்படுத்த இருக்கிறோம் என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கிறார். அதேபோல இன்னும் ஒரு செய்தி, உள்ளூராட்சி சபைகளில் கடந்த தேர்தலை விட இம்முறை பெண்கள் தெரிவில் பெரும் வீழ்ச்சி காணப்படுவதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் ஒப்பிடுகின்ற போது இந்த முறை பெண்களில் இல்லாத உள்ளூராட்சி மன்றங்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இம்முறை மொத்தம் 49 சபைகளில் ஒரு பெண் கூட தேர்ந்தெடுக்கப்படவில்லை என தேர்தல் ஆணைக்குழு வெள்ளிக்கிழமை தெரிவித்திருக்கிறது. 2018ஆம் ஆண்டு 16 சபைகளில் மட்டுமே பெண்கள் தெரிவாகவில்லை. தற்போது பல உள்ளூராட்சி மன்றங்களில் எந்த பெண் உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று சொல்லியும், கொழும்பு மற்றும் களத்துறையில் தலா ஒரு சபையில், கண்டியில் 3 சபைகளிலும், நுவரெலியாவில் 2 சபைகளிலும் பெண்கள் தெரிவாகவில்லை. தென் மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தறையிலும் தலா 2 சபைகளில் பெண்கள் தெரிவாகவில்லை. வடக்கில் யாழ்ப்பாணத்தில் 4 சபைகளில் பெண்கள் தெரிவாகவில்லை அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல அரியாலை மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு இன்று என்று சொல்லி கட்டங்கட்டப்பட்ட செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. அதிக விலைக்கு விற்றால் அரிசி இறக்குமதியாகும், விவசாய அமைச்சர் எச்சரிக்கை என்ற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. அதேபோல நாங்கள் இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கிற போது, சம்பூரிலும் வெளிவந்த மனித எலும்பு எச்சங்கள், மிதிவடி அகற்றிய போது அதிர்ச்சி, மனித புதைகுழியாய நாச்சம், நாளை மறுதினம் அகழ்வு நடவடிக்கை என்று சொல்லி பிரதான தலைப்புச் செய்தி வந்திருக்கிறது. திருகோணமலை சம்பூர் கடற்கரையை அண்மித்த பிரதேசத்தில் மிதிவடி அகற்றும் நடவடிக்கையில் சில மனித எலும்புகள் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு மிதிவடி அகற்றும் நடவடிக்கைகள் மூதூர் நீதிமன்ற பதில் நீதிபதியின் உத்தரவுக்கு அமைய நிறுத்தப்பட்டுள்ளதுடன் நாளை மறுதினம் அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக செய்தி தெரிவிக்கிறது.
அதேபோல இன்னும் ஒரு கட்டம் கட்டப்பட்ட செய்தியாக வந்திருக்கிறது. செம்மணி மனித புதைகுழியில் மீண்டும் இன்று அகழ்வு என்ற செய்தி வந்திருக்கிறது. அரியாலை சித்துப்பாத்தி செம்மணி மனித புதைகுழியினுடைய இரண்டாம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகள், இரண்டாம் கட்ட பணிகள் இன்று ஆரம்பமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு செய்தி கட்டம் கட்டப்பட்டு வந்திருக்கிறது. செம்மணி புதைகுழி வழக்கை கையில் எடுத்தது குற்றப்புலனாய்வு பிரிவு, அகழ்வில் இன்று அவர்கள் பிரசன்னமாவார்கள் என்று சொல்லியும் அந்த செய்தி குறிப்பிடுகிறது. அதேபோல பொது எதிரணியை உருவாக்க திரைமறைவில் தீவிர பேச்சு, தமிழ் கட்சிகளுடன் பேசவும் திட்டம் அப்படி என்று சொல்லி ஒரு தலைப்பு வந்திருக்கிறது. பொது எதிரணியை உருவாக்குவதற்குரிய பேச்சுகள் தற்போது தீவிரமாக கொழும்பு அரசியல் களத்தில் நடைபெறுகிறதாகவும் இதில் தமிழ் தேசிய கட்சிகளுடனும் பேச்சு நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதேபோல இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. பாழடைந்த வீட்டில் இளைஞர்களுடைய சடலம் போதைக்கு அடிமை என தகவல் என்று சொல்லி அந்த செய்தி தெரிவிக்கிறது. யாழ்ப்பாணம் போதைப்பொருள் வழக்கத்திற்கு அடிமையான இளைஞர் ஒருவர் பாழடைந்த வீட்டில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண பிரதேசத்தைச் சேர்ந்த 26 வயதுடைய இளைஞர் ஒருவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். நண்பர்கள் அவரை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அவருடைய சடலத்தை அனுமதித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல மூளாயில் இரு குழுக்கள் வெறிகொண்டு மோதல், கட்டுப்படுத்த போலீசார் துப்பாக்கிச்சூடு என்ற செய்தி இங்கும் வெளியாக இருக்கிறது. வட்டுக்கோட்டை மூளாய் பிரதேசத்தில் நேற்று இரு குழுக்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டிருந்த நிலையில் மோதலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு சென்ற காவல்துறையினர் மீது கல்வீச்சு தாக்குதல் இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலதிகமாக கட்டம் கட்டப்பட்ட செய்திகளிலே வேலை பறிப்பு போதாது, வழக்கு தாக்கல் அவசியம் அப்படி என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. நிலந்தவை தண்டிக்காத மும்மூர்த்திகளுக்கு சிக்கல், விசாரிக்க கோருகிறது கத்தோலிக்க ஆயர் பேரவை என்ற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. குறிப்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய முன்னாள் ஆணையாளர் நிலந்த அவர்களுடைய பதவி பறிக்கப்பட்ட விடயம் போலீஸ் ஆணைக்குழுவினால் இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் இது தொடர்பாகவே இந்த செய்தி வந்திருக்கிறது. வழக்கம் தாக்கல் செய்யப்பட வேண்டும், பதவி பறித்தல் போதாது என்று சொல்லியும் நிலந்தவை தண்டிக்காத மும்மூர்த்திகளுக்கு சிக்கல் என்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தையும் சொல்லிக்கொள்ளலாம். வீட்டாரை மிரட்டியவருடைய விளையாட்டு விபரீதமானது உடலில் தீப்பற்றி மரணம் என்ற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க தவறிய நிலந்தவின் வேலைக்கு வேட்டு போலீஸ் ஆணைக்குழு தடால் முடிவு என்று சொல்லி அரசு புலனாய்வு சேவையினுடைய முன்னாள் பணிப்பாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் நிலந்த ஜெயவர்தன உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் போலீஸ் சேவையில் இருந்து நீக்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அதை தொடர்ந்து அவருக்கு கட்டங்கட்டமாக அவர் மீதான வழக்குகள் விசாரிக்கப்படும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதே நேரம் யாழ் தினக்குரல் பத்திரிகையை எடுத்து பார்க்கிற போது பிரதான தலைப்புச் செய்தியாக இங்கே வருகிறது. செம்மணி சிந்துப்பாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் இன்று ஆரம்பம். இதுவரை 65 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு மீட்கப்பட்டிருப்பதான அந்த செய்தி இங்கேயும் வந்திருக்கிறது. அதேபோல கோஷ்டி மோதல், போலீசார் துப்பாக்கிச்சூடு, பலர் காயம் என்ற செய்தியும் இங்கே வந்திருக்கிறது. யாழ் வட்டுக்கோட்டை மூளாய் பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாணம் வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து இந்து கிறிஸ்தவ ஆலயங்கள் பல 2009 பின் காணாமல் போயிருப்பதாக மக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்திற்குட்பட்டிருந்து சுமார் 6 ஆலயங்கள் காணாமல் போயிருக்கிறதாகவும் 2013ஆம் ஆண்டில் மக்கள் சென்று வழிபாடு நடத்திய மயிலட்டி வரசித்தி விநாயகர் ஆலயமும் காணாமல் போயிருப்பதாகவும் மக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதேபோல படுகொலைகள், மனித குலத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு மீளவும் கடிதம் அனுப்ப தீர்மானம் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு 2021ஆம் ஆண்டில் அனைத்து கட்சித் தலைவர்களும், மனித உரிமை அமைப்புகள், சிவில் சமூக அமைப்புகள் கையெழுத்திட்டு அனுப்பப்பட்ட கடிதத்தின் மூல கோரிக்கையுடன் மீள வலியுறுத்துவதுடன் சமகால விடயங்களையும் உள்ளடக்கி புதிய கடிதம் ஒன்றை ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு அனுப்ப தீர்மானித்திருப்பதாக நேற்றைய தினம் தமிழ் தேசிய பேரவையினுடைய கட்சி தலைவர்கள் கலந்து கொண்ட அந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் தனிமையில் வாழ்ந்து வந்த மூதாட்டி சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ் நகரை அண்டிய பகுதியில் வீடொன்றில் தனிமையில் வாழ்ந்து வந்த முதியவர் வீட்டில் இருந்து நேற்று மாலை சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். சடலமாக மீட்கப்பட்டவர் ராசாவின் தோட்டத்தைச் சேர்ந்த மாசல் அருள் ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய 76 வயது மதிக்கத்தக்க நபர் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. உயிரிழந்தவரின் 3 பிள்ளைகள் வெளிநாட்டில் வசிக்கும் நிலையில் அவர் இங்கு தனிமையில் வாழ்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரம் உடலில் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு வீட்டாரை மிரட்டிய
குளிப்பாட்டிய போது நடந்த விபரீதம், குடும்பஸ்தர் மரணம் என்ற செய்தி இங்கும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக உடலில் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு குடும்பத்தினரை அச்சுறுத்திய நபர் மீது தீ பற்றிக் கொண்டதில் கடுமையான தீக்காயங்களுக்குள்ளான நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். சம்பவத்தில் நயினாதேவி 8ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான ஒருவரை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது என்பதனை குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரம் ஆசிரியர்கள் அனைவரும் பட்டதாரிகளாக இருப்பது அவசியம் என பிரதமர் ஹரணி அறிவித்திருக்கக்கூடிய விடயம் இங்கு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஆசிரியர்கள் அனைவரும் பட்டதாரிகளாக இருக்க வேண்டும் என்பது அவசியமானது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பிலே தென் மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்துகின்ற போது அவர் இந்த விவகாரத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல 40 விதமான போலீஸ் உத்தியோகத்தர்கள் தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளார்களாம். இலங்கை போலீஸ் சேவையில் இருக்கக்கூடிய போலீஸ் உத்தியோகத்தர்களில் 20% தொடக்கம் 40 விதமானவர்கள் தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கேரள கஞ்சாவுடன் இராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிளிநொச்சி இரணைமடு பகுதியில் 20 கிராம் 230 மில்லிகிராம் கேரள கஞ்சாவுடன் இராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இரணைமடு இராணுவ முகாமில் பணியாற்றும் இராணுவ அதிகாரிகளினால் குறித்த விடயம் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது என்பதை சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரம் இங்கும் திருகோணமலை சம்பூர் கடற்கரையில் மனித எலும்பு எச்சங்கள் மீள அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சம்பூர் கடற்கரை சிறுவர் பூங்காவை ஆன்மீக பகுதிகளிலே கன்னிவெடி அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படுவதற்காக கடந்த வியாழக்கிழமையில் இருந்து அதற்கான முனைப்புகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் நேற்றைய நாளில் அகழ்வு பணிகளின் போது அங்கே மண்டையோடு மற்றும் கால் எலும்பு போன்றவை கண்டெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டு எதிர்வருகின்ற நாட்களில் அதிலே மனித புதைகுழி இருக்கிறதா என்பது தொடர்பாக அகழ்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு நீதவான் பணித்திருப்பதாக சொல்லப்படுகிறது என்பதனையும் சொல்லிக் கொள்ளலாம். இதை தாண்டி வலம்புரி பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய தலைப்புச் செய்திகளை பார்க்கிற போது பிரதான தலைப்புச் செய்தியாக எமது பரிந்துரைகளை அரசு கவனிப்பதில்லை அப்படி என்று சொல்லி சாடுகிறது மனித உரிமைகள் ஆணைக்குழு. 2024ஆம் ஆண்டில் முன்வைக்கப்பட்ட தமது பரிந்துரைகளில் சுமார் 30% மட்டுமே செயற்படுத்தப்பட்டிருப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு குறிப்பிட்டிருப்ப விடயம் இங்கு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக விரிவாக பார்க்கிற போது தமது அறிவுறுத்தல்களை எதிர்த்து மேன்முறையீடு செய்ய முடியாது என்றும் இதன் காரணமாக குறித்த பரிந்துரைகளை அரசு நிறுவனங்கள் செயற்படுத்த கடமைப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், நிறுவனங்கள் மற்றும் சட்டப்பூர்வ சபைகளுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கைகளில் இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மேன்முறையீட்டு நடைமுறை இந்த போர்வையில் தமது பரிந்துரைகளை செயல்படுத்தாமல் இருப்பது நாட்டின் சட்டத்திற்கு எதிரானது என்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். இங்கேயும் மூளாயில் இரு குழுக்களிடையே மோதல், போலீஸ் துப்பாக்கி பிரயோகம், நிலைமையை கட்டுப்படுத்த இராணுவம் அங்கே குவிக்கப்பட்டிருப்பதான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. புகைப்படங்களும் வெளியாகி இருக்கிறது. அதேபோல வலம்புரியிலும் சம்பூர் கடற்கரையில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருப்பதான செய்தி வந்திருக்கிறது. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு மீளவும் இன்று ஆரம்பம் என்ற செய்தி கட்டம் கட்டப்பட்டு வெளியாகி இருக்கிறது. பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் வழிபாடு செய்ய இராணுவ முட்டுக்கட்டை என்ற விடயம் பேசுபொருளாக மீளவும் வந்திருக்கிறது. பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலய சூழல் கடுமையான இராணுவ கண்காணிப்பின் கீழ் உள்ளதாகவும் நேர மட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்கள் மிகப்பெரிய அளவிலே இடர்பாடுகளை எதிர்கொள்வதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக சுதந்திரமாக சென்று வழிபட முடியாகவில்லை எனவும் அப்போது மக்கள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதேவேளை கோவிலுக்கு செல்வதற்கு அனுமதி வழங்கி இன்னமும் உத்தியோகபூர்வ கடிதம் இதுவரை வழங்கப்படாமையினால் எந்த நேரமும் ஆலயத்திற்கு செல்வதனை இராணுவத்தினர் தடை செய்யலாம் எனவும் இந்த தகவல்கள் குறிப்பிடப்படுகிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம். பிள்ளையான் தொடர்பிலான முக்கிய ஆவணங்கள் விரைவில் நீதிமன்றுக்கு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. இது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்களால் குறிப்பிடப்பட்ட விடயம் என்பது குறிப்பிடத்தக்கது. பிணைமுறி மோசடி குற்றவாளி அர்ஜுன் மகேந்திரனுக்கு சிங்கப்பூரில் உயர் பதவி என்ற விடயம் வெளியாக இருக்கிறது. மத்திய வங்கி பிணைமுறி மோசடியினால் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனுக்கு சிங்கப்பூரில் உயர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறதாம். அர்ஜுன் மகேந்திரன் தற்போது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய விஸ்டம் ஒக் என்ற முன்னணி முதலீட்டு நிறுவனத்தில் உயர் பதவியில் இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் அந்த நிறுவனத்தில் முதலீட்டு நிபுணராக பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிறுவனத்தில் அவர் செய்த பணிகளுக்காக பல சர்வதேச விருதுகளை வென்றிருக்கிறார் என்று சொல்லியும் தெரிவிக்கப்படுகிறது. 2016ஆம் ஆண்டு இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் பதவியை விட்டுவிட்டு
பிணைமுறை மோசடி காரணமாக சிங்கப்பூர் சென்ற மகேந்திரனை நாட்டுக்கு மீண்டும் அழைத்து வர அரசாங்கம் முயற்சித்தது. எனினும் சிங்கப்பூர் அரசு அதனை தொடர்ந்தும் நிராகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவும் இருக்கிறது என்பதனையும் சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரம் இன்னும் ஒரு கட்டம் கட்டப்பட்ட செய்தி, நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை இல்லாது செய்வதற்கான திட்டம் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதனையும் சொல்லிக் கொள்ளலாம். இவைதான் இன்றைய நாளில் தமிழர் தாயகத்தினுடைய யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியாகிய பலம்புரி, யாழ் தினக்குரல், ஈழநாடு மற்றும் உதயன் பத்திரிகைகளில் வெளியான தலைப்புச் செய்திகள்.